and welcome back to my channel Love to Beautify. நான் மதுரகுவரன் and இன்னைக்கு வீடியோ to requested video what's in my handbag. ஓகே, இது வந்து எனக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து ரெக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. நானும் கூட யோசித்தேன், ஏன் ஹேண்ட்பேக்கில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சு யாருக்கு என்ன லாபம் என்ன நஷ்டம். பட் இருந்தாலும் நம்ம சப்ஸ்கிரைபர் ரெக்வெஸ்ட் பண்ணால் நம்ம வந்து அந்த வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணோம் தானே, இல்லைங்களா? ஸோ அதனால் உங்களோட சந்தோஷத்துக்காக இந்த வீடியோ நான் எடுக்கலான்னு யோசித்தேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து குட்டியாக ஒரு ஹேண்ட்பேக் கேரி பண்ணிட்டு போய் பல வருஷங்கள் ஆச்சு. எப்போ வந்து எனக்கு 2 பாப்பா பிறந்துச்சோ, ஸோ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குன்னு தனியாக ஒரு பேபி பேக் தனியாக இருக்குது. அது இல்லாமல் இந்த பேக்லேயும் நான் எந்த பேக் எடுத்துகிட்டு போனால் அதுலேயும் கொஞ்சம் ஸ்டஃப்பு என்னோடது அவங்களதுன்னு ஒரு பெரிய ஹேண்ட்பேக் எப்பவுமே கூட ட்ராவல் பண்ணும். அண்ட் இப்போ நான் கரண்ட்டாக யூஸ் பண்ணிருக்க ஹேண்ட்பேக் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஹேண்ட்பேக் தான். இது வந்து பார்த்திங்கன்னா டாமி ஹில்ஃபிகர் அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து வாங்கின ஹேண்ட்பேக். அண்ட் இது வந்து எனக்கு வந்து கிஃப்ட் வந்த ஹேண்ட்பேக். ஸோ ஹேண்ட்பேக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ மோஸ்ட்லி லேடிஸ் ஹேண்ட்பேக்குள்ளே பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் இப்போ வந்து இது ரொம்ப ட்ரெண்ட் ஆகிடுச்சு. வாட்ஸ் இந்த ஹேண்ட்பேக், வாட்ஸ் இந்த ஹேண்ட்பேக், அப்படி என்ன தான் லேடிஸ் ஹேண்ட்பேக்குள்ளே இருக்குது நம்மளும் தெரிஞ்சுக்கலாமே அப்படிங்கிறது வந்து ரொம்ப இதாக இருக்குது. ஸோ வாங்க பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே இவ்வளோ திங்ஸ் வச்சுக்கலாம் இந்த ஹேண்ட்பேக்கில். ஆக்சுவலி நிறைய பிடிக்கும் இந்த ஹேண்ட்பேக். ஸோ ஃபர்ஸ்ட் திங், ஒரு சின்ன குட்டி ஒரு ஹேண்ட் டவல் மாதிரி, ஃபேஸ் டவல் மாதிரி. இது ஏதோ ஒரு எமர்ஜென்சிக்கு ஏதோ வைப் பண்ணும் தேவைப்படுது அப்படிங்கும்போது இது நான் எடுத்துக்கிறேன். அண்ட் இப்போ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஃபேஸ் மாஸ்க். ஆல்ரெடி இந்த ஃபேஸ் மாஸ்க் வந்து என்னோடய பேக்கில் ஸ்பேராக இருக்குது. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா வேறு இன்னொரு 2 லேயர் 3 லேயர் ஃபேஸ் மாஸ்கெல்லாம் பார்த்திங்கன்னா என்னோடய காரில் நான் எப்போவுமே ஒரு 2-3ன்னு வச்சுட்டே இருப்பேன். அண்ட் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பர்ஸ். ஸோ பர்ஸில் என்ன, என்னோடய கார்ட்ஸ் அண்ட் காசு, ஏடிஎம் கார்டு இதெல்லாம் தான் இருக்குது. சூப்பரான ஆலிவ் க்ரீன் கலரில் ஒரு க்யூட்டான ஒரு பர்ஸ். அண்ட் உங்களுக்கு வந்து இதில் நிறையா பார்ட்டிஷன்ஸ் இருக்கும், வச்சுக்கலாம். அண்ட் அடுத்தது நான் எதுக்கு 2 பர்ஸ் கேரி பண்ணுறேன்னு எனக்கே தெரில. பட் என்னென்னா இந்த பர்ஸ்லேயும் கொஞ்சம் திங்ஸ் வச்சுருக்கேன் நான். லைக் விசிட்டிங் கார்ட்ஸ் இருக்கும் இல்லைங்களா, பிஸ்னஸ் கார்ட்ஸ். ஸோ பிஸ்னஸ் கார்ட்ஸ் அண்ட் கேஷ், கொஞ்சம் கேஷ். அண்ட் அந்த ஹாஸ்பிட்டல் போனால் நம்மளுக்கு வந்து இந்த ரெஜிஸ்டர் பண்ணோம்னா ஐடி கார்டு அதெல்லாம் கொடுப்பாங்க இல்லைங்களா, அதெல்லாமே நான் வந்து இந்த ஹேண்ட்பேக்கில் தான் நான் வச்சுருக்கேன். ஸோ அண்ட் அடுத்தது ரொம்ப முக்கியம், சானிடைசர். இந்த சானிடைசர் வந்து நான் இப்போன்ட்டு இல்லை, இப்போ இந்த பேண்டமிக் ஸ்டார்ட் பண்ணதுனால இல்லை, எப்போவுமே என்னோடய ஹேண்ட்பேக்கில் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 5-6 இயர்ஸாகவே என் ஹேண்ட்பேக்கில் வந்து ஒரு சின்ன ஹேண்ட் சானிடைசர்ஸ் எப்போவுமே இருக்கும். ஸோ இது வந்து நான் பல வருஷங்களாக நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் அடுத்தது என் பாப்பாவோட மாஸ்க். இதுவும் இன்னொரு மாஸ்க். ஆக்சுவலி நிறைய மாஸ்க் வந்துகிட்டே இருக்கும் என் பேக்கில் இருந்து. அண்ட் அடுத்தது இது என்னோட மாஸ்க், N95 மாஸ்க் இது. ஸோ மாஸ்க் நான் எக்ஸ்ட்ராவாக ஸ்பேராக எங்கேயாவது இருந்ததுன்னா நான் அப்படியே ஹேண்ட்பேக்கில் போட்டுச்சுங்க. ரொம்ப நாள் ஆச்சு நான் வெளியவும் போகாததுனால என் ஹேண்ட்பேக்கில் என்ன இருக்குன்னே தெரியல. ஸோ இந்த வீடியோ எடுக்கணும் அப்படிங்கும்போது இப்போ என் ஹேண்ட்பேக்கே எடுத்து பார்க்குறேன். ஸோ ஓகே, அடுத்தது ஓகே
அடுத்தது இன்னொரு ஹேண்ட் சானிடைசர். இது ஒரு குட்டி ஹேண்ட் சானிடைசர். இது முடிகிற மாதிரி இருக்குது. ஸோ அதை டாஸ் பண்ணிவிட்டு போட்டுறணும். அடுத்தது என்னோட சன்ஷேட். இது இப்போது நான் யூஸ் பண்ணுற இமேஜ் அப்படிங்கிற ஒரு பிராண்ட்லேருந்து சன்ஷேட் இது. ஸோ என்ன சன்ஷேட் எப்போவுமே எனக்கு சன்ஷேட் வந்து என் ஹேண்ட்பேக்கில் எப்போவுமே இருக்கணும். ஏன்னா எனக்கு என்னென்னா இந்த வெயிலில் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் இந்த கண் ரொம்ப பவர்ஃபுல்லாக இந்த சன்லைட் அடிக்கும்போது ரொம்ப வெயில் ஜாஸ்தியாகும்போது என் கண் வந்து இப்படி சுருங்கி தான் பார்க்க முடியும். அண்ட் அது ரொம்ப சென்சிட்டிவ். எனக்கு சன்லைட் ரொம்ப பட்டால் தலைவலி வந்துடும். ஸோ அதுக்காக எனக்கு கண்டிப்பாக ரொம்ப வெயில் இருக்கும்போது சன்ஷேட் கண்டிப்பாக எனக்கு தேவை. அண்ட் இது கண்ணுக்கும் ரொம்ப நல்லது தான். ஸோ தூசி அதுலேருந்து உங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ சன்ஷேட் இது. அண்ட் இது வந்து என்ன சன்ஷேட், இது என்னோடது இல்லை, என்னோட 2 குட்டி பாப்பாவோட சன்ஷேடு. இது வந்து வின்சென்ட் சேஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்ட்லேருந்து இருக்கிற என் குட்டி பாப்பா சன்ஷேடு. சீரியஸாக என் ஹஸ்பண்ட் வந்துட்டு எனக்கு சன்ஷேட்னால் ரொம்ப பிடிக்கும். அண்ட் கண்டிப்பாகவே என்னோடய ஹேண்ட்பேக்கில் சன்ஷேட் இருக்கணும். இவர் ஓகே ஃபைன் பாப்பாங்களுக்கும் போடணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் சன்ஷேட் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த பவர்ஃபுல் யூவி ரேஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, அவங்க கண்ணும் ஸ்ட்ரெயின் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சன்ஷேட். இது வந்து என் பெரிய பாப்பாவோடது. ஸோ ரொம்ப க்யூட்டாக இருக்கும் அவங்க போட்டாங்கன்னா. இது நான் போட்டு அதை டேமேஜ் பண்ண விரும்பலை. இது வந்து என் குட்டி பாப்பாவுக்கு 2 வயசு பாப்பாவோடது. அதுவும் போட்டுக்கும் இது. ஸோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வெளியில் போனோன்னா அம்மா சன்ஷேடு எடுத்து கொடுங்க, எனக்கு கண்ணாடி போட்டு விடுங்க, நான் போட்டுக்குவேன், நான் போட்டுட்டு தான் உட்காருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நைட் ட்ராவல் பண்ணுறதுனா கூட எனக்கு சன்ஷேட் கொடுங்க சன்ஷேட் கொடுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ க்யூட் அவங்க. அண்ட் அடுத்தது என் குட்டி பாப்பாவுக்கு ஸோ ரொம்ப சில டைம் அவங்க ரொம்ப கிராங்கியாக இருப்பாங்க. எங்கேயாவது போகணும், அவங்க அட்டென்ஷன் வந்து நம்ம அட்டென்ஷன் கண்டிப்பாக வெளியில் போகும்போது இருந்துகிட்டே இருக்கணும்னு சில டைம் ரொம்ப இது பண்ணுவாங்க. மேபி ரொம்ப கிராங்கியாக இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணுறதுனா ஆக்சுவலி நிறைய ஒரு 2-3 குட்டி குட்டி டாய்ஸ் வந்து அவங்களோட பேபி பேக்லேயே இருக்கும். அண்ட் இது ஒன்று எப்படியோ தப்பிச்சு என் ஹேண்ட்பேக்கில் வச்சுருக்கேன். என்னென்னா திடீர்னு அந்த பேக் எடுக்க முடியல அதுலேருந்து அப்படின்னா இதை எடுத்து கொடுத்துருவேன். ஸோ கொஞ்சம் இதை வச்சுட்டு ஏதோ ஒன்று பண்ணி விளையாண்டுட்டு இருப்பாங்க. அண்ட் அடுத்தது அகெயின் இன்னொரு ஃபேஸ் மாஸ்க். இதுவும் குட்டி பாப்பாவோடது தான். அடுத்தது என்னோடய இயர்ஃபோன் வந்து இது வந்து நான் ரெகுலராக இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்குது. ஸோ இது வந்து போட் அப்படிங்கிற பிராண்டில் இருந்து வந்த ஏர்பாட் டைப்பில் இருக்குங்க. ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஆகிக்கோ இதே இதில். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து பவர் இதில் வந்து சார்ஜ் போட்டுக்கலாம். அண்ட் உங்கள் மொபைலில் சார்ஜ் இல்லை அப்படின்னா பவர் பேங்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எமர்ஜென்சிக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மோஸ்ட்லி நான் ஜாஸ்தி இயர்ஃபோன் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா பாப்பாங்க இருக்கனால அட்டென்ஷன் ஃபுல்லாக அவங்க மேலேயே இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஸோ இதெல்லாம் போட்டோன்னா பிடுங்கி தூக்கி தனியாக போட்டுருவாங்க. அண்ட் இது வந்து இன்னொரு இயர்ஃபோன். இது வந்து ஒயர்ட். இது வந்து என்னோடய பேக்கில் எப்போவுமே நான் வச்சுருக்கிற இயர்ஃபோன் இது. ஸோ இது வந்து ஒரு இயர்ஃபோன் கேஸ். நீங்கள் வந்து இயர்ஃபோன் எதாக இருந்தாலும் போட்டு வச்சுக்கிற மாதிரி. அண்ட் இது வந்து என்னோடய JBL இயர்ஃபோன். ஸோ இது க்ளீன் பண்ணும்போது தான் இது பார்க்கும்போது இதுலேருந்து நிறைய எடுத்து வைக்கணும் அப்படின்னு தோணுது. ஒரு கேரி பேக் வந்து இப்போ உங்களுக்கு பாலித்தீனில் வர்றதில்ல. ஸோ மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி துணிப்பையில் வருது. என் பேக்கில் எப்பவுமே ஒரு பேக் அது இந்த மாதிரி ஒரு பேக் எப்பவுமே இருக்கும். ஏன்னா இன்கேஸ் ஆஃப் எனி எமர்ஜென்சி நமக்கு ஏதோ ஒன்று போட்டு வைக்கணும், இல்லை டக்குன்னு எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற பட்சத்தில் தேவைப்படும் அப்படின்னு நான் போட்டு வச்சுருக்கேன். அண்ட் இதுக்குள்ளே கொஞ்சம் திங்ஸ், ஏன்னா அது சும்மா அங்கங்கே ஆடிட்டுருக்குன்னு சரி இதுக்குள்ளாரையும் கொஞ்சம் திங்ஸ் போட்டு வச்சிடலாம் அப்படின்னு இதில் போட்டு வச்சுருக்கேன். அண்ட் இதில் என்ன சீப்பு. நீங்கள் இன்கேஸ் இதில் வந்து மேக்கப் ப்ராடக்ட்ஸ் நிறையா இருக்குன்னு எதிர்பார்த்திங்கன்னா
நான் வீட்டில் என்ன மேக்கப் போட்டு போகிறேன்னா அதுதான். இன்கேஸ் எதாவது ஃபங்க்ஷன் போகிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும்தான் எதாவது டச்சப்க்கு எடுத்துகிட்டு போவேன். இல்லை அப்படின்னா நார்மலாக நம்ம வெளியே போகிறோம், எதாவது லஞ்ச் பிரஞ்ச் இல்லை டின்னர் இல்லை எதாவது ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போகிறோன்னா நான் வீட்டில் என்ன போட்டு போகிறேன்னா அதுதான். தனியாலாம் நான் எதுவும் எடுத்துகிட்டு போகிறதில்ல. ஸோ இது 2 சீப்பு இருக்குது இதில். அண்ட் மறுபடியும் இன்னொரு இது ஸ்காட் அப்படிங்கிற பிராண்டில் இருக்கிற கூலர்ஸ் இது. ஸோ என்னோடய ஃபுல் ஃபேஸ் கவர் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இது இன்னொரு கூலர்ஸ் சன்ஷேட். இது நிறையா இருக்குல்ல, இதுக்கே இந்த பேக் தெரியுதா இப்போ எதுக்கு இவ்வளோ பெரிய பேக்குன்னு. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா வெட் வைப்ஸ். இந்த வெட் வைப் வந்து என் பேக்கில் எப்போவுமே இருக்கணும். என் பாப்பாவோட பேக்கில் பார்த்திங்கன்னா ஒரு 2 அவங்களுக்கு பேபி வைப்ஸ் மாதிரி வச்சுருப்பேன். அட்லீஸ்ட் 1 or 2 இருக்கும் கண்டிப்பாக. என் பேக்லேயும் கண்டிப்பாகவே ஒரு வெட் வைப்ஸ் இருக்கும். ஸோ எதுக்குன்னா நம்ம ஏதாவது சாப்பிட்டு கை கழுவ துடைக்க முடியலன்னா பாப்பாங்களுக்கு தொடச்சி விடுறதுக்கு. அண்ட் திடீர்னு வந்து நம்மளுக்கு ஃபேஸ் ஏதாவது இதாக இருக்குது, நம்ம வாஷ் பண்ணணும் அப்படின்னா ஃபேஸை வைப் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய மல்டி பர்பஸ் திங்ஸ் வந்து இந்த வெட் வைப்ஸ் யூஸ் ஆகும். ஸோ இந்த வெட் வைப்ஸ் வந்து அப்போலோ அந்த ஃபார்மசிலேருந்து வாங்கினது. ஸோ இது வெட் வைப்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அண்ட் இன்னொரு வெட் வைப். ஸோ வெட் வைப்ஸ் என் பேக்கில் எனி டைம் நீங்கள் வந்து ஒரு பொருள் இருக்கும் அப்படின்னா வெட் வைப்ஸ். பென் நமக்கு தேடும்போது கிடைக்காததும் தேவையில்லாத நேரத்தில் சும்மா கிடக்கிறது ஒரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா பென். நம்ம பேங்க்கு இல்லை எங்கேயாவது போகிறோம், கழுத்து போடணும், நம்மக்கிட்ட பென்னே இருக்காது. சும்மா நம்ம எங்கேயா போவோம், ஏதோ 4-5 பென் எப்போவுமே நம்ம பேக்கில் இருக்குது. ஸோ ஒரு பென் வந்து அதுவும் லீக் ஆகாமல் ஒரு லீக் ப்ரூஃப் பென் எப்போவுமே ஒரு பேக்கில் வச்சுக்கோங்க. அது அண்ட் ஒரு நோட் புக் இல்லை குட்டி நோட் பேட் மாதிரி, இல்லை நீங்கள் வந்து மொபைலில் நோட் பண்ணுறீங்கன்னா தாராளமாக. பட் பென் ரொம்ப 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 முக்கியம் என்னை பொறுத்த வரைக்கும். பார்த்தீங்கன்னா ஹேர் பேண்ட். ஸோ ஹேர் பேண்ட் எப்பவுமே இருக்கும். எனக்கு அந்த ஸ்க்ரன்ச்சி வந்து எனக்கோ இல்லை பாப்பாக்கோ யாருக்கோ ஒருத்தங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ ஹேர் பேண்ட். அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா டேப்லெட். ஸோ அடிக்கடி எனக்கு இந்த தலைவலி ப்ராப்ளம் மட்டும் இருக்கும். ஸோ இந்த தலைவலி வந்துட்டால் மட்டும் ரொம்ப சீக்கிரமாக ஸ்ட்ரெஸ் ஆகிடுவேன். எனக்கு ரொம்ப இரிட்டேட்டடாக இருக்கும். ஸோ நம்ம போகிற இடத்துல இல்லை நம்மளுக்கு மெடிசின் கிடைக்காது. ஸோ எப்பவுமே என் பேக்கில் வந்து ஒரு ஸ்ட்ரிப் தலைவலி மாத்திரை எப்போவுமே இருக்கும். அண்ட் அதே மாதிரி இந்த தலைவலி தைலமும், இது வந்து ஆக்ஸ் ஆயில்னு சொல்லுவாங்க நிறைய பேருக்கு, கோடாரி தைலம் நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது குட்டி இந்த சின்ன பாட்டில் வந்து எப்போவுமே என் பேக்கில் நான் யூஸ் பண்ணலையோ அது எப்போவுமே என் பேக்கில் இருந்துகிட்டே தான் இருக்கும். அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா என்னோடய ஐ ட்ராப்ஸ். ஸோ நான் லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் என்னோடய ஐஸ் வந்து கொஞ்சம் ட்ரையாக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இது வந்து எப்போவுமே என் பேக்கில் வந்து இந்த லூப்ரிகன்ட் மாதிரி என்னோடய ஐக்கு இந்த ஐ ட்ராப் வந்து திடீர்னு ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னா வெளியில் போகும்போது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா. ஸோ அதுக்காக என் ஐ ட்ராப் இது இருக்குது. அடுத்தது குட்டி பாப்பாவோட பேண்டு. ஸோ அவங்க பேண்ட் எப்போ அது தொலைச்சிடுவாங்க, போகிறோம் அது வேணும்வாங்க. ஸோ முடி கட்டுறதுக்கு ஒரு குட்டி பாப்பா பேண்ட். அண்ட் ஒரு சின்ன மினி சைஸ் மாய்ஸ்சரைசர். இது வந்து ஃபேஸ்க்கு தான் போடணுன்ட்டு இல்லை, என் கை இல்லை கால் வந்து இந்த ட்ரை ஆகிடும் இல்லையா. ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ட்ரை ஸ்கின் இருக்குன்னு. ஸோ இது ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னா சும்மா போட்டு டெம்ப்ரரியாக ஹேண்ட் க்ரீமாவோ இல்லை நம்ம லெக்குக்கு ஃபீட்டுக்கு போடுற மாதிரி ஏதோ ஒரு க்ரீம். ஸோ இது முடிய போகுது. ஸோ இதெல்லாம் டாஸ் பண்ணணும் தீந்து போச்சுன்னா. ஸோ ஒரு சின்ன மாய்ஸ்சரைசர், சின்ன ட்ராவல் சைஸ் இருக்கிறது வந்து எப்போவுமே அவசியம். அண்ட் அடுத்தது லிப் பாம். ஸோ லிப்ஸ்டிக் இல்லாமல் கூட நான் போயிடுவேன். பட் எனக்கு லிப் பாம் வந்து ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா சீக்கிரமாக நம்ம லிப்ஸ் எல்லாம் ட்ரை ஆகிடும் இல்லையா. ஸோ லிப் பாம் நான் என் பாப்பாக்கும் சரி எனக்கும் சரி ஸோ லிப் பாம் வந்து எப்போவுமே வச்சுருப்பேன். ஸோ
அண்ட் இது லிப்ஸ்டிக். இது ஆக்சுவலி நான் இது போட்டேன். இது வந்து சும்மா ஒரு கோ டு லிப்ஸ்டிக் மாதிரி. இது இந்த ஷேட் இல்லை, இது வேறு ஒரு ஷேட் லிப்ஸ்டிக். ஸோ இன்கேஸ் நம்ம போகிறோம், ஒரு சின்ன டச்சப் பண்ணோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளஷ்ஷாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக நம்ம டேப் பண்ணோம்னா ஒரு சின்னதாக ஒரு வைடாக ரொம்ப டல்லாக இருக்கிற ஃபேஸ் கொஞ்சம் பிரைட்டாக ஆக்கணும்னா ஒரு பிரைட் லிப்ஸ்டிக் அண்ட் அந்த ஒரு லைட்டாக ஒரு ப்ளஷ் மாதிரி போட்டு ஒரு திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெஷ் ஃபீலிங் இருக்கும் நம்ம ஃபேஸ்க்கு. அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா மவுத் ஃப்ரெஷ்னர் வந்துட்டு எனக்கு தெரில. மவுத் ஃப்ரெஷ்னர் வந்து எனக்கு எப்பவுமே ஒரு கிரேஸ் மாதிரி. எங்கே போனாலும் மவுத் ஃப்ரெஷ்னர் வந்து வாங்கிப்பேன். மேபி எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாகவோ இல்லை இரிட்டேஷனாகவோ இல்லை இந்த ட்ராவல் ஸ்ட்ரெஸ்ஸோ இல்லை ரொம்ப கோவமோ ஏதோ ஒன்று வந்துச்சு அப்படின்னா டக்குன்னு ஒரு மவுத் ஃப்ரெஷ்னர் மாதிரி எடுத்து போட்டுருவேன். எஸ்பெஷலி ட்ரூயிங் ட்ராவல். ஏன்னா வீட்டில் இருக்கும்போது நம்மளுக்கு வேறு நிறையா மாறிட்டே போகும் நம்மளுக்கு. ஓகே ஃபைன், இதில் இது நம்ம கவனம். பட் ட்ராவல் பண்ணும்போது ஒரே இடத்துல உட்காந்துட்ருக்கோம். ஸோ மவுத் ஃப்ரெஷ்னர் இருக்கிறது இட்ஸ் அ குட் திங். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்கெட் பர்ஃப்யூம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எங்கேஜோட பாக்கெட் பர்ஃப்யூம். இதோட ஸ்ப்ரே பார்த்திங்கன்னா ஃப்ளாரல் ஃப்ரெஷ் விமன் பர்ஃப்யூம் இது. ஸோ பர்ஃப்யூம் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? நம்ம எங்கேயாவது ஒரு பக்கம் போகிறோம் வரோம். ஸோ மேபி மோஸ்ட்லி இந்த சம்மர் டைமில் வெளியில் போகும்போது கொஞ்சம் வேர்த்துரும் இல்லையா? நம்ம பர்ஃப்யூம் எங்கேயாவது முக்கியமான இடத்துக்கு போகும்போது ஃபேட் ஆகலாம். அந்த டைமில் வந்து ஒரு பாக்கெட் பர்ஃப்யூம் இருக்கா நல்லது தான். ஸோ எப்பவுமே இது என் பேக்கில் இருக்கும். ஸோ பாக்கெட் பர்ஃப்யூம் அவ்வளோதான். என் பேக்கில் இனி எதுவுமே இல்லை. அண்ட் ஒன் மோர் திங், என்னோட சானிட்டரி பேட் இருக்கும் அண்ட் அது இல்லை. ஏன்னா அது நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணதுனால மறுபடியும் நான் ரீஸ்டாக் பண்ணி வைக்கலை. எப்போவுமே ஹேண்ட்பேக்கில் எல்லாமே இருக்கும். பட் நம்ம இப்போ எங்கேயுமே ஜாஸ்தி வெளியே போகிற சிச்சுவேஷன்னால் ஸோ அதெல்லாம் நான் ரீஸ்டாக் பண்ணலை. பட் கண்டிப்பாக ஒரு சானிட்டரி பேட் அண்ட் உங்களுக்கு பீரியட் பெயின் இருந்துச்சுன்னா வைக்கிற எமர்ஜென்சி மெடிசின்ஸ் எமர்ஜென்சி மெடிசின்ஸ் வந்து அட்லீஸ்ட் ஒரு டேப்லெட்டாவது வைக்கணும். அது வந்து நான் சஜஸ்ட் பண்ணுற ஒரு விஷயம். 3 விஷயம் நான் இது இல்லாமல் நான் கண்டிப்பாக என் பேக்கில் கண்டிப்பாக இந்த 3 விஷயம் இருக்கணும். இது இல்லாமல் நான் இருக்க மாட்டேன். அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் என்னோட சன் ஷேட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் எனக்கு. அண்ட் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னோட ஐ ட்ராப்ஸ். 3வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னோட வெட் வைப்ஸ். ஸோ இது 3 எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் மேண்டேட்ரியாக இப்போ பார்த்திங்கன்னா மாஸ்க் அண்ட் சானிடைசர் வந்து மேண்டேட்ரி. ஸோ இது வந்து சாய்ஸே கிடையாது. ஸோ இது மேண்டேட்ரியான விஷயம். அண்ட் அவ்வளோதான், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். நிறைய பேர் வந்தால் நிறைய கொஷின்ஸ் வந்து என்னோட கமெண்ட்ஸில் வந்து வீடியோஸ்க்குள்ள நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்கீங்க. நான் நிறைய பேருக்கு நான் அதுக்கு பதிலும் சொல்லியிருக்கேன். பட் மோஸ்ட் ரிப்பீட்டடாக நிறைய கொஷின்ஸ் வருது. முக்கியமாக என்னோடய நோஸ் பியர்சிங் இதை பற்றி. ஸோ அதுக்கு ஒரு தனி வீடியோ கண்டிப்பாக நான் வந்து போடுறேன். அதாவது உங்களோட கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் எல்லாமே ஒரு கலெக்ட் பண்ணி ஒரே ஒரு வீடியோவாக நான் போடுறேன். மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் இருந்தாலோ இல்லை ஏதாவது உங்களுக்கு ஷேர் பண்ணுமோ இல்லை உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கனாலோ அது வந்து நீங்கள் வீடியோ கீழே போஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒன் ஆஃப் த அப்கமிங் வீடியோஸில் வந்து இந்த ஒரு வீடியோவே நான் தனியாக உங்களுக்கு போடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.